ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த சுபதின மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு உச்சத்தை நீங்கள் அடைய முடியுங்க. சித்தர்கள் வாக்கின்படி அந்த 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பு, அதாவது சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த 2 சிம்பிளான விஷயங்களை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை. இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது நண்பர்களே. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் 4 விஷயங்களை சிறப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் நீங்கள் தகர்த்தெறிந்து சங்கடமில்லாத ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனம், சமாதானப்படுத்தக்கூடிய திறமை ரெண்டுமே இன்னைக்கு வேற லெவல் அதிகரிக்கும். உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்து காணப்படும் நண்பர்களே. எத்தனை வேலை இருந்தாலும் சரி, ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்றைய தினம் பஞ்சம் இருக்காது. அந்த அளவுக்கு சிறப்பான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. ஆனாலும் நீங்கள் காதல் வாழ்க்கையாகட்டும், உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 4 நீங்கள் கடைபிடிக்கல அப்படின்னா சங்கடங்கள் தான் மிஞ்சும். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதில் முதலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசையை தவிர்த்து விடணுங்க. ₹1 கொடுத்தா 1 கோடி ரூபா தருவேன்னு கூட நிறைய பேர் ஆஃபர் தருவாங்க. நீங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் போட்டு 10 கோடி 20 கோடி வரும்ட்டு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே வராது. ஸோ உங்கள் பணத்தை யார்கிட்டையும் நீங்கள் கொடுக்காதீங்க. ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள், ஈஸியாக உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கலாம் உங்கள் மனசில். இன்றைய தினம் நீங்கள் பணத்தை வெளியில் எடுக்காதீங்க. முக்கியமாக எது செலவு பண்ணுமோ அதுக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். மற்ற செலவுகளை தள்ளி போடுங்க. நீங்கள் பணத்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேராசைனால நீங்கள் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. இரண்டாவதாக பயத்தை மனசுலேருந்து விட்டு ஒழிக்கணுங்க. எந்த சூழலாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்கொள்ளுங்க. வழக்கமான பணிகளை நீங்கள் எப்போதும் போல தைரியமாக செய்யலாம். ஆனால் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். பயம் மனசில் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்களில் இழுபறியையும் நேர விரயத்தையும் ஏற்படுத்தும். எனவே பயத்தை மனசுலேருந்து எடுத்துறீங்க. அது 2வது விஷயம். 3வதாக உங்கள் பேச்சுக்களில் கவனம் வேண்டும். எவ்வளவுதான் மற்றவங்க உங்களை கோவப்படுத்தினாலும் அமைதியாக இருக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருங்க, அல்லது கனிமாக பேசுறது நல்லது. நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு சங்கடமில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கு அமைதி கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு தேவைங்க. யார்கிட்டையும் வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக வேண்டாம். யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது பணம் வாங்கி கொடுக்கறது போன்ற வேலைகளை செய்ய வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயங்களை நீங்கள் தலையிடாதீங்க. ஈவன் சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்தளவுக்கு அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் இதை நீங்கள் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. பேச்சுக்களில் கவனம் வேண்டும். அது 3வது விஷயம். 4வதாக கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. என்னதான் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும்
உங்களை கோபப்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு நிறையவே உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அதுக்கு தியானம் செய்யலாம், உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம், மேலும் யோகா செய்யலாம் போன்றவற்றை நீங்கள் செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் கோபம் இருக்கும், அந்த கோபத்தினால பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திடும், எல்லாம் தவறான மாற்றங்களாக அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதை தவிர்த்து விட முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டமம் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியம் 2:01 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைகிறதுங்க. எனவே அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு எதிர்காலத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. உடல் நோய்களிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் நல்லாவே இருக்குது. ஸ்போர்ட்ஸில் கூட பங்கேற்றுக்கலாம், அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. பணத்தை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். ஏன்னா பணத்தோட முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மனசில் இன்னைக்கு ஏற்படலாம். எனவே பணத்தை பாதுகாத்துடுங்கள். புத்திசாலித்தனம் இன்னைக்கு அதிகரிக்கும், சமாதானப்படுத்தக்கூடிய திறமை அதிகரிக்கும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த 4 விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு சூப்பராக ஒரு நாள் உங்களுக்கு அமையும். இது வியாபாரமாக இருக்கலாம், அலுவலக பணிகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அனைத்துக்குமே பொருந்தும் நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள். இந்த 4 விஷயத்தை முத்தாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணுங்கள், லக்கேஸ் கலராக அது அமையும். நண்பர்களே, நமது கண்ணிலுடைய ரசபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் 1 நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. இன்றைய தினம் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் சுபகாரியங்களுக்காக செலவிட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவசியமான செலவுகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு சிக்கனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்களை பயணங்கள் செய்யும் போது உங்கள் பொருட்கள் மீது கவனம் வேண்டுங்க. கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது பயணங்களில் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம், அது சந்தோஷமான செலவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கும் செலவுகள் உண்டுங்க. எந்த அளவுக்கு வரவு இருக்குதோ அந்த அளவுக்கு செலவுகள் நிறைந்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. செலவுகள் இன்னைக்கு இருந்தாலும் முக்கியமான செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. சூப்பராக நாகலாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு பொறுமைங்கிறது உங்கள் தாரக மந்திரமாக இருக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, பதற்றப்படக்கூடாதுங்க, அது ரொம்ப அவசியம். பதற்றம் இல்லாமல் பொறுமையோடு செயல்படுங்க. 10 காரியங்கள் செஞ்சு முடிக்கணும்னு நீங்கள் பதற வேண்டாம். அதில் 4 காரியங்களை முழுமையாக செஞ்சு முடிங்க. 4 காரியங்களை திரும்ப அதை செய்யாத அளவுக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மீதி 6 காரியங்கள் இருக்கும். அதுவே ஒரு ரிலீஃபாக உங்களுக்கு மனசில் இருக்கும். ஸோ பதற்றம் வேண்டாம், பொறுமையாக செயல்படுங்க. எல்லா வேலைகளையும் 1 by 1 நீங்கள் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சமூகம் தொடர்பான சூழ்நிலைகளை இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நடந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்கு நீங்கள் கவனமாக செயல்படுங்கள், பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க. சூப்பராக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் புதிதாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். கவனம் கொஞ்சம் அதிகமாக வேண்டிய நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.